ஹலோ கைஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்ன் எக் ரோல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கேப்சிகம், கேபேஜ், ஆனியன், டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து மயோனீஸ் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பிடிக்காது. அதோடய ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் மயோனீஸ் மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. கெட்டியான தயிரில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். இது நீங்கள் சாண்ட்விச்சில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் மயோனீஸ் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஸ்வீட் கார்னை நல்லா கிரேட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மயோனீஸ் கர்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வீட் கார்னில் கோட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேனில் சாட்டே பண்ணுறேன். கொஞ்சம் சில்லி போட்டு நல்லா சாட்டே பண்ணுறேன். இது ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். இப்போ என்னோடய ஓட்ஸ் சப்பாத்தி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய சாண்ட்விச் சட்னி, க்ரீன் சட்னி. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஓட்ஸ் சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் கார்னை வந்து நான் என்னோடய சப்பாத்தி மேலே வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்லேட் ஆல்ரெடி போட்டிருந்தேன், எக்கு அதையும் மேலே வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம பண்ண அந்த வெஜ்ஜீஸ் சாட்டே பண்ணதை போட்டு ரொம்ப ஒரு 1/2 ஸ்பூன் சாஸ், டொமேட்டோ சாஸ் மட்டும் நான் அதில் ரொம்ப கம்மியாக போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட கார்ன் ரோல் ரெடி. See you next video. Bye bye.